வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் எனப்படும் எதிரிகளுக்கு எதிரான ஆயுதமற்ற போர். சொல்வதை கேட்டு யாருக்கும் கெடுதல் வராது. கிசுகிசுவை கேட்டு யார் வேண்டுமானாலும் கெட்டு போகலாம். கால் அதிர்ச்சிகள் நடக்க கற்றுக் கொடுக்கிறது. மனதை கவரும் பின்னடைவுகள் உயிர் வாழ்வதை கற்பிக்கின்றன. தேவை என்றால் தேவை முடிந்ததும் எல்லாவற்றையும் சொல்வீர்கள். இன்றைய உலகம் இப்படித்தான் இருக்கிறது. 100 பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்தாலும் இதய தைரியம் என்ற ஒரே ஒரு ஆயுதம் மட்டுமே அனைத்துக்கும் பதிலளிக்க முடியும். தீபத்தின் மதிப்பு இருளில் தெரியும். குடும்பத்தின் மதிப்பு தனிமையில் தெரியும். நம்பிக்கை இருந்தால் புரிந்து கொள்வீர்கள். நம்பிக்கை இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையும் தவறான புரிதலாக மாறும். அதிர்ஷ்டத்தால் கிடைப்பது உங்களை பெருமைப்படுத்தும். எந்த ஒரு உறவும் வலுவாகவோ அல்லது நல்லதாகவோ இருக்க முதலில் ஒரு வாழ்த்து இருக்க வேண்டும். பயனில்லாத பணம், அமைதி இல்லாத இன்பம், மனிதாபிமானம் இல்லாத மனிதன் இருந்தும் பயனில்லை. சுயமரியாதை உள்ள ஒருவரால் பசி தாங்க முடியும், ஆனால் அவமானம் தாங்க முடியாது. நீங்கள் வாதிட்டால் யாராவது வெல்வார்கள், ஆனால் நீங்கள் விவாதித்தால் அவர்களுக்கிடையேயான உறவு வெற்றி பெறும். உழைப்பு உங்கள் ஆயுதம் என்றால் வெற்றி உங்கள் அடிமை. உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனது உறுதியுடன் மகிழ்ச்சியாக இருக்கும். கோபமான வார்த்தைகளை பிடித்து கொள்வது இதயத்தை உடைக்கிறது. அந்த கோபத்தின் பின்னால் இருக்கும் வழி தெரிந்தால் அந்த பந்தம் நிற்கும். இன்று மக்கள் புரிந்து கொள்வதில் பின்தங்கியுள்ளனர். தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும். யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காதீர்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். யாரையும் நம்பி இருக்காதே. உங்கள் உடலில் வலிமை இருந்தால் நீங்கள் ஒரு சிற்பியாக இருப்பீர்கள். உங்கள் எண்ணங்களில் நீங்கள் வலுவாக இருந்தால் நீங்கள் ஒரு ராஜாவாகி உலகை ஆள்வீர்கள். வயலில் விதை விதைக்கவில்லை என்றால் புல் வளரும், மண் வீணாகிறது. மனதில் நல்ல எண்ணங்களுக்கு இடமில்லை என்றால் கெட்ட எண்ணங்கள் வளரும், வாழ்க்கை வீணாகிறது. தேடினால் உண்மை கிடைக்கும், தேடாமலேயே நம்பிக்கை கிடைக்கும். ஒரு மனிதன் ஒருபோதும் வெறுமையாக இருக்கக்கூடாது. இல்லையெனில் அவன் பயனற்ற எண்ணங்களை பெற்று அறியாமைக்கு ஆளாவான். வாய் இருக்கிறது என்று பிறர் வருத்தப்படுவார்கள் என்று பேசாதீர்கள். நீங்கள் தொலைவில் சென்றவுடன் அவற்றின் மதிப்பு உங்களுக்கு தெரியும். சாதனையாளருக்கு அதன் மதிப்பு தெரியும். இழந்தவற்றின் மதிப்பு இழந்தவர்களுக்குத்தான் தெரியும். நீங்கள் ஓடுமிடத்தில் ஓடுங்கள். நீங்கள் நடக்க வேண்டிய இடத்தில் நடக்கவும். மேலும் நீங்கள் ஒரு பந்தயத்தில் வலம் வந்தால் உங்கள் இலக்கை அடையலாம், ஆனால் நீங்கள் வெற்றியாளராக இருக்க மாட்டீர்கள். தேவையை அதிகரிக்கும் நபர்கள் நம் வாழ்வில் இல்லை, ஆனால் அதை தங்கள் தேவைகளுக்காக பயன்படுத்துபவர்கள் பலர் உள்ளனர். தொலைவில் நடப்பட்ட செடிகளும் வளரும்போது நெருக்கமாகின்றன, ஆனால் மக்கள் வளர வளர அவர்கள் விலகி செல்கிறார்கள். வாழ்க்கை ஒரு பயணம், அது அப்படியே செல்ல வேண்டும், ஒரு இடத்தில் நிறுத்தக்கூடாது. யாரோ வந்து நம்மை வெல்வார்கள் என்று காத்திருப்பதை விட போர் நம்முடையது, சண்டை நம்முடையது, வேறு எந்த மயக்கமும் இல்லை. சோகம் அல்லது மகிழ்ச்சியை நம் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அண்டிய வீட்டாருடன் அல்ல. இறங்கும் குணம் உள்ளவர்களுக்கு சிரமங்கள் அதிகம். கடினமான குணங்களை கொண்டவர்களுக்கு அதிக இன்பங்கள் உள்ளன. நீங்கள் பயந்து அழும்போது இந்த உலகம் உங்கள் கண்ணீரை அனுபவிக்கும். தைரியமாக ஒரு படி மேலே இடுங்கள். அந்த நீரில் உங்கள் கால்களை கழுவுங்கள். சாதகத்தில் நம்மை பற்றி எல்லோருக்கும் தெரியும். எதிர்மறையானவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அவ்வளவு மதிப்பு. நீங்கள் குறைவாக எதிர்பார்க்கிறீர்களோ அவ்வளவு நிதானமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு குறைவாக நேசிக்கிறீர்களோ அவ்வளவு மன அமைதியாக இருந்தால் நல்லது. ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நண்பர் அழைத்தால் மட்டுமே செல்ல வேண்டும். சிக்கலில் இருக்கும்போது அழைக்காமல் செல்லுங்கள். ஒருவரின் சிரமத்தை அறிவது என்று அர்த்தம். அவர்கள் செய்வதை முயற்சி செய்யுங்கள். அதில் உள்ள சிரமத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். கோபப்படுவது மனித இயல்பு, ஆனால் அதை எப்பொழுது, எங்கே, யாரிடம் காட்டுவது என்பது ஞானம். அழகாக இருப்பது என்றால் நம்மால் விரும்பப்படுவது. இது மற்றவர்களால் விரும்பப்படுவதை பற்றியது அல்ல. நம் நன்மையை விரும்புபவர்களுக்கு எந்த தவறும் ஒருபோதும் செய்யாதீர்கள்.
அழகு சிரிக்கும் உதடுகளில் இல்லை, வலியை மறைப்பது இதயத்தில்தான். அழகு என்பது வெட்கக்கேடான குணத்தில் இல்லை, அது அன்பால் போற்றப்படும் ஒரு பெரிய இதயத்தில் உள்ளது, தூய்மையான மனதிற்கு உரியது. நீ எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் கடைசியில் உனக்கு ஒன்று மட்டும் தெரியும், பணம் மட்டும் மனதிற்கு மகிழ்ச்சியை தராது. நமது பலத்தை வைத்து நம்மை நாமே மதிப்பிடுகிறோம், நாம் செய்வதை வைத்து மற்றவர்கள் நம்மை மதிப்பிடுகிறார்கள். சிங்கம் எங்கு அமர்ந்தாலும் அது சிங்கத்தின் சிம்மாசனம். மேலும் நீதிமான்கள் கூட்டத்துடன் வேலை செய்வதில்லை, அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களின் பங்கு குறையாது. காகம் யாருக்கும் தீங்கு செய்வதில்லை, ஆனால் அதை யாரும் விரும்புவதில்லை. காக்கா யாருக்கும் நன்மை செய்யவில்லை, இருப்பினும் எல்லாரும் அதை விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். அதுபோலத்தான் அன்புடன் பேசினால் அனைவரும் உறவினர்கள், கடுமையாக பேசினால் உறவினர்களும் எதிரிகளாகி விடுவார்கள். ஒரு சுத்தியலால் அடித்தால் கல்லை உடைக்காது, அடித்து கொண்டே இருங்கள், ஒரே முயற்சியில் வெற்றி கிடைக்காது. நம்முடன் இருக்க விரும்புபவர்கள் நம்மை புரிந்து கொள்ள முயல்கிறார்கள். மனிதாபிமானம் இல்லாதவர்களின் பெயர்களை அடுத்து எத்தனை டிகிரி படித்தாலும் பயனில்லை. வாழ்வில் வருவது தவறாமல் வரும், தலையை ஒருபோதும் குறை சொல்லாதே. ஒரு சிரமம் உங்களை காயப்படுத்தினால் 100 மகிழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கும், நீங்கள் நம்பினால் அது உண்மை. மற்றவர்களுடன் போட்டியிடும் மனப்பான்மை இருக்க வேண்டும், ஆனால் மற்றவர்களை அழிக்கும் மனநிலை இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் மிகவும் ஆபத்தானது. நீங்கள் விரும்பியபடி வாழ தொடங்கியவுடன் அது முதல் பலரின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். தண்ணீர் இருக்கும் வரைத்தான் கிணற்றுக்கு மதிப்பு, பணம் இருக்கும் வரைத்தான் ஒரு மனிதனுக்கு மதிப்பு. தண்ணீர் இல்லாத கிணற்றில் குப்பை கொட்டப்படுகிறது, பணம் இல்லாதவன் குப்பையாக பார்க்கப்படுகிறான். ஒரு மரத்திற்கு வேர்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மதிப்புகளும் மனிதனுக்கு முக்கியம். நாக்கு வாளை விட கூர்மையானது, இரத்தம் சிந்தாமல் எதையும் அழிக்கும். சன்மார்க்கத்தில் ஊறி போனவன் ஒரு வதந்தியில் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. நேர்மையில் நம்பிக்கை உள்ளவன் யாருடைய கையிலும் இருக்க மாட்டான். வாய்ப்பு என்பது மழை போன்றது, மழை பெய்யும் போது பொழிய வேண்டும், ஆனால் பொழிய வேண்டும் என்றால் மழை பெய்யாது. வாழ்வதை விட்டு விட்டு வாழ கற்றுக்கொண்டால்தான் இன்றைய சமுதாயத்தில் வாழ முடியும். வாழ்க்கையில் மதிப்பில்லாத உறவுகளை வளர்த்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் பத்திரங்களை விட்டு விடாதீர்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள், இருப்பதை கொண்டு திருப்தியாக இருங்கள், கண்ணியத்துடன் வாழுங்கள். தண்ணீரில் படகு இருக்க வேண்டும், ஆனால் படகில் தண்ணீர் இல்லை. மேலும் வாழ்க்கையில் நினைவுகள் இருக்க வேண்டும், ஆனால் நினைவுகளில் வாழ்க்கையை கழிக்காதீர்கள். கஷ்டம் இல்லாவிட்டால் சந்தோஷத்தின் மதிப்பு தெரியாது. சந்தோஷமாக இருக்க பழகினால் கஷ்டம் வரும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் போகும். நீங்கள் மக்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் பணம் இல்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள். ஒருவரின் உயர் பதவி என்றால் அவர் பல கடினமான சோதனைகளை எதிர்கொண்டவர் என்று அர்த்தம். விளக்கின் மதிப்பு இருளில் தெரியும், பணத்தின் மதிப்பு வறுமையில் தெரியும், குடும்பத்தின் மதிப்பு தனிமையில் தெரியும். உதவிகரமாக இருப்பவர் சாக்கு சொல்ல மாட்டார், சூழ்நிலை பொருட்படுத்தாமல் அதை செய்வார். அப்பொழுது எதிர்த்து பேசினால் சிலரது உண்மைத்தன்மை வெளிவரும். சொல்வதை கேட்டு யாரும் கெட்டுப்போவதில்லை, பொய்யான வார்த்தைகளை கேட்டு எவரும் கெட்டுப்போவார்கள். பெருமை அதிர்ஷ்டத்துடன் வருகிறது, ஞானத்தால் பெறப்படும் மகிழ்ச்சியை தரும். கஷ்டப்பட்டு சம்பாதிப்பது திருப்தி அளிக்கிறது.